அற்புதத்தின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அருமையானவர்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். த டே வித் ஜீசஸ் நிகழ்ச்சி எங்கள் அறிவு கண்களை திறக்கிறது, ஆன்ம கண்களை திறக்கிறது. எங்கள் விசுவாசத்திலே நாங்கள் உயிர்த்தெழுந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்றெல்லாம் உங்களில் ஏராளமான பேர் உங்களுடைய அனுபவங்களை எங்களுக்கு தெரிவிக்கின்றீர்கள். கர்த்தர் ஒருவருக்கே மகிமை. இந்த நாளிலும் கூட யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு போதகனுக்கும், ஒவ்வொரு பிரசங்கமாருக்கும் சொல்லும் மாபெரும் பரலோக இரகசிய செய்தி. யோவான் 3:13. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம்! பரலோகத்திலிருந்து இறங்கினவர் கர்த்தராகிய இயேசு. பரலோகத்தில் இருக்கிறவர் பிதாவின் மகிமை, பிதாவானவர். பரலோகத்துக்கு ஏறி செல்லுகிறவருமான ஜெயமடைந்த இயேசு கிறிஸ்து அல்லாமல் பரலோகத்து ஏறினவன் ஒருவனும் இல்லை. இதை கிறிஸ்தவ உலகிலே, குறிப்பாக தமிழ்நாட்டு கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் 180 மடங்கு மக்கள் இந்த சத்தியத்தை அறியாமலே அவர்கள் வெறுமனமே அற்புதம், அடையாளம், வாக்குத்தத்தம் என்று அப்படியே மூழ்கியிருக்கிறார்கள். அது அவசியம்தான். ஆனால் அதே நேரத்தில் தேவனை அறிகிற அறிவின் சத்தியத்தில் நாம் வளருவது எவ்வளோ அவசியம் இல்லையா? அதனுடைய விளைவு இன்றைக்கி டிவி நிகழ்ச்சியிலேயோ, மேடைகளிலேயோ, சபைகளிலேயோ அநேக ஆண்டுகளாக எத்தனையோ போதகமார்கள், பிரசங்கமார்கள் அவர்கள் பிரபலம் அடைய தப்பென்று டிவியிலே நான் கடந்த மாதம் பரலோகம் போய் வந்தேன், நான் பிதாவை பார்த்தேன், இயேசுவை பார்த்தேன், அவரோடு சாப்பிட்டேன், நான் கபிரியேல் தூதனை பார்த்தேன், தாவீதை பார்த்தேன், நடனம் ஆடினேன் இதெல்லாம் சொல்லுவதெல்லாம் கேட்டு ரசிக்கிறார்கள். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்து ஏறி சென்றவருமான மனுஷகுமாரனே இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அழியாத சத்தியத்தை இன்னும் பல கோடியான கிறிஸ்தவர்கள் அறியவே இல்லை. எத்தனை பரிதாபம் இல்லையா? உங்களுக்கு இந்த செய்தி விளங்குறதா? இன்றைக்கு எத்தனை பித்தலாட்டக்காரர்கள் நான் பரலோகம் போய் வந்தேன், பாதாளம் போய் வந்தேன் சொல்வது எப்படி கேட்கின்றீர்கள்? எப்படி அதை நீங்கள் அங்கீகரிக்கின்றீர்கள் என்றால் பரலோகத்துக்கு ஒருவனும் ஏறி போனதே இல்லை. கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்துதான் எல்லாரும் பரலோகத்துக்கு அழைச்சு செல்ல போகிறார். ஆகதான் அவர் நமக்காக நித்திய வீட்டை ஆயத்தப்படுத்தி வரப்போகிறார். அப்ப இன்றைக்கு நீதியோடு, ரட்சிப்போடு, உத்தமத்தோடு வாழ்ந்து மரிக்கிறவர்கள் ஆத்மா எங்கே போகிறது? பரதீசுக்குள் போகிறது, பரலோகத்துக்கு அல்ல. அன்றைக்கு சிலுவையில் மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக, ராஜாவாக ஏற்றுக்கொண்டானே ஒரு பாவி, அவனை இயேசு என்ன சொன்னார்? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய், பரலோகத்தில் இருப்பாய் என்று சொல்லவில்லை. பரலோகம் என்பது வேறு, பரதீஸ் என்பது வேறு. அதான் ஆபிரகாமின் மடி என்று பைபிள் சொல்லுகிறது. அதாவது பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், எண்ண முடியாத கோடியான ஆத்துமக்கள் இருக்கும் இடம்தான் அந்த பரதீசு. ஆகவே நண்பானவர்களே, நான் பரலோகம் போனேன் என்றால் அவன் ஒரு கள்ளப்பிரசங்கி ஜனங்களுடைய பலவீனங்களை பயன்படுத்தி அவங்களை ஏமாற்றி பெரிய ஆட்களாய் மாறுவதற்கு இப்படியெல்லாம் கதைகளை சொல்லி திரிந்தார்கள் ஏராளமான பேர். இனி எச்சரிக்கை, தேவனை மகிமைப்படுத்தும் ஜனங்களாக நீங்கள் மாற வேண்டும். நாம் மற்றவர்களைப் போல பொருளாதாரத்தில் கோடியாய் நாம் வளராதவர்களாக இருக்கலாம், அது முக்கியம் இல்லை. ஆனால் சத்தியத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். என்றால் சத்தியம்தான் நம்மை ஒரு நாள் ஜெயம் பெற வைக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துவதில் நாம் அஞ்சாய் வைராக்கியமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சத்தியத்தின் ஜனங்களாக நாம் இனி இந்த பூமியில வாழ மகாராஜா வருகிறார். அவர் ரத்தம் சிந்தி மீட்டு கொண்ட எல்லோரையும் அழைத்து செல்ல வருகிறார். அவர் வரும்போது
அந்த பரதேசுக்குள் இருக்கிற ஆத்துமாக்கள்லாம் அவரோடு வரும். அப்போது பூமியில் அந்த உடல்களெல்லாம் உயிர்த்தெழும், மறுரூபம் அடையும். அப்பொழுதுதான் அவர்களை அவர் எடுத்துக்கொண்டு செல்லுகிறார். அப்போ எடுப்போமா? ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, சத்தியத்தை அறிகிற அறிவை எங்களுக்கு நீ தருகிறேன். பரலோகத்திலிருந்து இறங்கினவர், பரலோகத்தில் இருக்கிறவர், பரலோகத்துக்கு ஏறி போனவர் உண்மை என்று வேறு எவருமே பரலோகத்துக்கு இதுவரைக்கும் போனதே கிடையாது, போவதும் கிடையாது. உங்க 2ஆம் வருகையில தான் நீ ரத்தம் சிந்தி மீட்டு கொண்ட எண்ண முடியாத கோடி 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 கோடியான ஆத்துமாக்களை அழைத்து செல்ல நீர் வருகிறீர். உமக்கே மகிமை. இந்த சத்தியத்தை உலகமெங்கும் இருக்கிற விசுவாசிகள் அறியும்படி செய்யுங்க. நீர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.